பமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். மொழி கற்போம். பகுதி 425 அப்பாத்தி டி 425 பார்ட் 425. நாங்கள் படிக்க போற பாடம் வந்து சோஞ்சலிசே பற்றின ஃபேக்ட். என்னதை பற்றி? சோஞ்சலிசே பற்றிய ஃபேக்ட், அதனுடைய தகவல்கள். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien? Est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை பார்ப்போம். முதலாவது கேள்வி ஓ என்றா உயரம், ஹை. இரண்டாவது கொமோந்தோ என்றா தளபதி, கொமாண்டர்ஸ். மூன்றாவது கேள்வி தொம் என்றா கல்லறை, கிரேவ். இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள், ஜெயா அவர்கள், வாணி அவர்கள், ராஜினி அவர்கள், நேவிஸ் அவர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனம் அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்க இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். அந்த என்னென்ன தகவல் இன்னும் இருக்குங்க. Embrasser l'architecture romaine antique. Embrasser l'architecture romaine antique. Antique என்றா பண்டைய, ஓகே, பழைய ரெண்டுக்கும் பேர். ரோமா என்றா ரோமனியர், embrasser என்றா தழுவுதல், கட்டிப்பிடித்தல் அப்படின்ற கருத்து. இங்க தழுவிய, அதை பார்த்து செய்திருக்கிறார்கள், ஓகே, அதை தழுவின என்ற கருத்துக்கு இங்க வருது. ஆர்கிடெக்டிவ் கண்டா கட்டிடக்கலையே ஆர்கிடெக்டிவ், ஓகேயா. அடுத்த ஃபேக்ட் வந்து construire pour la gloire des armées impériales de Napoléon. Construire pour la gloire des armées impériales de Napoléon. நெப்போலியன் வந்து அவர்களுடைய படை, சரியோ. முதல் கான்ஸ்டியூரண்டா இருப்போம். கான்ஸ்டியூரண்டா கட்டுதல், குலுவாகண்டா மகிமை, மகிமை, ஆக்மே என்றா படை, ராணுவம் ரெண்டுக்கும் வரும். அம்பெரியல் என்றா ஏகாதிபத்தியம், ஓகே. அம்பெரியல் என்றா ஏகாதிபத்தியம், அதாவது வந்து நெப்போலியனின் ஏகாதிபத்திய படைகளின் மகிமைக்காக கட்டப்பட்டதுதான் இந்த சோஞ்சலிசே, சரியா. build the glory of Napoleon imperial armies. அது ரெண்டும் இங்கிலீஷ்லும் பிரெஞ்சிலும். உங்களுக்கு பிரெஞ்சில் அம்பேரியல், இங்கிலீஷ்ல இம்பீரியல்ஸ் என்று வரும், சரியா. இம்பீரியல்ஸ் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓகே. அடுத்தது construire au 19e siècle. construire au 19e siècle, அதாவது வந்து 19ஆம், construire கட்டுறது, அது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கேயும் கட்டுதல், இங்கேயும் அதே தான். சியக்லண்டா நூற்றாண்டு, 19 என்றா 19ஆம் நூற்றாண்டு, ஓகே. 19 அந்த 1 2 3 அதுல உங்களுக்கு வந்தது இல்ல, அதே தான். 19 என்றா 19ஆம் நூற்றாண்டு. built in the 19th century, ஓகே. இந்த ப்ளூ கான்ஸ்டியூட் கட்டப்பட்டது சியக்லண்டா நூற்றாண்டு. இதுல அம்பேரியல் என்றா ஏகாதிபத்தியம், குலுஹாகண்டா மகிமை, ஆக்மே என்றா படை, ராணுவம், எதை சொல்லலாம், ஓகே. நெப்போலியனின் ராணுவம். அடுத்த ஃபேக்ட், Jean Chalgrin commandait la conception de cette arche. Jean Chalgrin commandait la conception de cette arche. commandé என்றா அதைத்தான் அவர் நியமித்தார், அதை அவர் நியமிக்கிறார். கான்செப்ஷன்ஸ் என்றா வடிவமைக்கிறது, கான்செப்ஷன்டா வடிவமைப்பு. துசெட் ஆர்ஷன்டா அந்த இப்ப இருக்கிற அந்த கட்டடம், அந்த வளைவு மாதிரி தானே அது இருக்குது, அந்த வளைவை வந்து வடிவமைச்சதை நியமிச்சவர் இவர். வடிவமைப்பு செய்யல, வடிவமைச்சது இன்னொரால், அது நாங்க போக படிப்போம். இவர் வந்து அதை நியமிச்சவர் எத்தனையாம் நூற்றாண்டுல? 19ஆம் நூற்றாண்டுல, ஓகே. இதுல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கொமோந்தே அதை வந்து நியமித்தவர் அப்படின்னா, கான்செப்ஷன்டா வடிவமைப்பு. துசெட் ஆர்ஷன்டா இந்த வளைவின் வடிவமைப்பு. அந்த பாத்தீங்கன்னா ஒரு வளைஞ்சு 2 தூண் அப்படித்தான் அது இருக்கு. அப்ப அந்த வளைவின் அதை நியமிச்சவர் தான் ஜான் ஷால்கிரான், ஓகே. ஜோன் பிரெஞ்சில் வந்து ஜோன், இங்கிலீஷ்ல வந்து ஜீன் ஷெல்கிரின் என்று சொல்லுவோமா நினைக்கிறேன். ஜீன் என்று வரும், பிரெஞ்சில் ஜோன், ஓகே. ஜோன் ஷெல்கிரான். இப்ப இது உங்களுக்கு விளங்கிட்டா, கொமோந்தேண்டா அதை நியமிக்கிறார், ஓகே. ஆர்ஷன்டா அது வளைவு.
அடுத்த கான்ஸ்டியூர் கட்டடம் அது ஓகே. இந்த ஆம்பெரியல் என்றது நெடுக நீங்க நியூஸ் வழியெல்லாம் கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஏகாதிபத்தியம். ஓகே, ஏகாதிபத்திய நாட்டை தான் நாங்க அப்படி சொல்லுவோம். குருவாகண்டா மகிமை, மகிமை குருவாக. அடுத்தது பண்டேண்டா அன்றி, ஓம்ஹாசேண்டா தழுவிய. ஓகே, தழுவிய. விளங்கிட்டு அது உங்களுக்கு விளவும். ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னண்டா, ஈஸியாவே தரன். ஆன்டிக் என்று சொன்னானே, ஆன்டிக். ஆன்டிக் என்றா என்ன? கான்செப்சியோன், கான்செப்சியோன் என்றா என்ன? அடுத்தது ஆம்பீரியல் என்றா என்ன? ஆம்பீரியல் திருப்பி சொல்றேன். ஆன்டிக், ஆன்டிக். கான்செப்சியோன், கான்செப்சியோன். ஆம்பீரியல், ஆம்பீரியல். இந்த 3 கேள்விகளுக்கு உங்கள் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்களை எப்ப சந்திக்கின்றேன்? திங்கட்கிழமை சந்திக்கின்றேன். அதுவரை ஓவா டூஸ் போன் ஜோர்னே, ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட், ஒன் வீக்கெண்ட். ஓவா அல்லந்தி. நன்றி, வணக்கம், மெர்சி.